மத்தியானம் லஞ்ச் செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வெந்தயக்கீரை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய் வந்து வேக வச்சு பூசணிக்காய் தயிர் பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு பூசணிக்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 20 ருபீஸ்க்கு பூசணிக்காய் நல்லா ஒரு கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அதை வாங்கிட்டு கட் பண்ணி தனியாக இந்த மாதிரி தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணியை வந்து நல்லா வற்ற வச்சிடணும். தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணியிலே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா குழம்பு கலக்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி வந்து எடுத்துக்கலாம். குழம்புக்கு பார்த்திங்கன்னா குழம்பு தூள், அது கூடவே புளி தண்ணி, அது கூட பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குழம்பு வந்து கொதிக்க வச்சிடலாம். இந்த வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப மண்ணாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற வேர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கீரையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு சூப்பராக கொதி வந்தோடனே வெந்தயக்கீரை வந்து நல்லா வெந்ததும் இறக்குனிங்கன்னா சூப்பரான வெந்தயக்கீரை புளிக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.